வணக்கம். இன்னைக்கு வந்து அன்னை வாராகிய பற்றி, அதாவது இப்போ வந்து ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றி போயிட்டுருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னை வாராகி வந்து ரொம்ப பகட்ட விரும்புகிறவா. அவள் வந்து பணக்கார தெய்வம். அதாவது அவளுக்கு வந்து நிறைய விதமான அலங்காரங்கள் அது இதுன்னு கொடுத்தா தான் வந்து அவள் அதை தான் வந்து எதிர்பார்க்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸோ இல்லை ஒரு ஏழை மக்களோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வரும். ஐயோ நம்மகிட்ட இல்லையே, நம்மகிட்ட பணம் இருந்தால் நம்மளும் இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படிங்க வரும். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. யாருமே அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே வந்து போக வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து கலிக்காலத்தில் இப்போ வந்த உடனே சிலவங்க வந்து அதை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பலவிதமான அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அம்மா வந்து ஒரு ஏழைகளின் தாய் அப்படின்னு சொல்லலாம். அவள் இந்த களியை அழிக்கிறதுக்காண்டி வந்தவ. ஸோ இப்போ அதாவது இப்போ நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூர்வ ஜென்ம கர்மாக்கள்னால தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எப்படி இருப்போமோ அப்படி கான்செப்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பிறவி பயனை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இவ வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப லெவல் வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏழைகளுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுவா. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க தான் வந்து ரொம்ப கர்மாக்களால் வந்து பீடிக்கப்பட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இதை ஏன் வந்து இப்படி தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் குருஜி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சார்ந்தர் கொஞ்சம் பணக்காரவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு. வெறிய தெரிஞ்ச உடனே ஒரு ஏழை தாய் வந்து நின்றுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கிட்ட. பட் வந்து இவரை வந்து இது பண்ண முடியலை. ஸோ ஒரு கட்டம் வரும்போது இவர் போய் கேட்டு இவர் வரும்போது தான் அப்போ தான் வந்து இவருக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகிருக்கு. நம்ம ஏழைங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு தான் இவர் வெளியவே வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் வந்து இவர் வாக்கு சொல்லும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கஷ்டப்பட்டவங்க வரும்போது வந்து அவங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு வரும்போது என்னென்னா, ரொம்ப பெரிய பெரிய வந்து என்ன சொல்கிறது, அவங்க இப்போ ரொம்ப செலவழித்து போய் அவங்க வந்து பண்ணுறாப்புல வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து இவர் வந்து அம்மாட்ட வந்து பிறருக்காண்டி கஷ்டப்பட்டவங்களுக்காண்டி வேண்டியிருக்கிறாரு. வேண்டும் போது என்ன வேண்டியிருக்காருன்னா, பாவம் இவங்களே வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒன்றுமே இல்லாதவங்கள் வந்து எப்படி இவ்வளோ தூரத்துக்கு போய் ஒரு பரிகாரமோ இல்லை வந்து இவ்வளோ இது வாங்கி கொடுத்தோ வந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் போது தான் அம்மா வந்து இந்த வியாழன் யாகம், ஆக்சுவலாக வேலூரில் வந்து காட்பாடியில் வந்து திரிசக்தி வாராகி பீடம் இருக்குது. அதில் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 8 இயர்ஸ்க்கு மேலே வந்து கண்டினியூஸாக வியாழன் யாகம் பண்ணிகிட்ருக்காரு. இது எதுக்காண்டினா வினை தீர்க்கும் வியாழன் யாகம். இது வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்காண்டி, அதாவது தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்காண்டி வந்து இருக்கிற பொது மக்களுக்காண்டி வைக்கிற ஒரு யாகம். சரிங்களா? ஸோ இந்த இதை வந்து நான் பார்க்கும் போது தான் எனக்கும் வந்து என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ஆமாம், கஷ்டப்பட்டவங்களுக்காண்டி தான் அம்மா வந்து கலிகாலத்தில் வந்து வந்திருக்கிறா. இப்போ போக போக என்ன ஆயிட்டுன்னா, இதுவே வந்து அவங்களே வந்து ஏற்கனவே அவங்க வந்து ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதை வாங்கி வைக்கணும், அதை வாங்கி வைக்கணும், இப்படி வாங்கி வைக்கணும், அப்படி வாங்கி வைக்கணும், இப்போ பிரம்மாண்டமாக பண்ணணும், இப்படி பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படியே கிடையாது. ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு ஒரு சின்னதாக ஒரு பூ போட்டு நீங்கள் வந்து கும்பிட்டாலுமே வந்து நிச்சயமாக வருவா. இது வந்து நான் இப்போ ஏன் வந்து நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் இது அப்படின்னா, நான் எல்லாமே எனக்கான உணர்தலை வந்து நான் வந்து எடுக்காமல் வந்து நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருப்பேன். இந்த ஆஷாட நவராத்திரியும் பள்ளிகொண்டானில் உள்ள கும்பாபிஷேகமும் வந்து இதற்கு ஒரு சான்று. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன இயர் கிட்டத்தட்ட இந்த இயர் ஆகிட்டு பிரதிஷ்டையோடையே நான் வந்து அங்கேருந்து அதாவது குருஜி மகாவிஷ்ணுகிட்ட வந்து நான் வந்து வந்துட்டேன். எனக்கு அங்கே வந்து பலவித வேறு அனுபவங்கள் வந்து நிறைய கிடச்சிச்சு. இப்போ வந்து அப்படியே இருந்துக்கிட்ட ஒரு காலகட்டம் வரும்போது அந்த பீரியடோட என்ன ஆயிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கலசம், அதாவது எனக்கு வந்து அங்கே உள்ள ஜலவாராகி தான் எனக்கு வந்து மகாவாராகி ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து எதுவுமே கிடையாது, கலசம் கிடையாது. ஸோ அந்த அம்மாவுடைய அருள் இருக்கிறதுனால அந்த அம்மாவுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் வந்து நான் வந்து வருவேன். அப்போ எல்லாருமே கலசத்து கொடுக்கும்போது வந்து மனசில் எனக்கு வந்து உள்ளே ஒரு உணர்தல் இல்லாமல் நான் வந்து எதுவுமே வந்து செய்ய மாட்டேன். அதாவது இவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஐயோ நம்ம இப்படி கொடுத்தாதான் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும், இவ்வளவு இது நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் முதல்ல இருந்தே எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன் அப்படின்னா,
அப்போ வந்து நம்ம இப்போ இப்போ இவ்வளவு இது கொடுத்தா தான் நம்மளுக்கு அங்கே மரியாதை அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இறை 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 இறையோட இது வந்து அங்கே வந்து இருக்காது. அப்போ அம்மாவோட அருளை பெறணும் அப்படின்னு சொன்னோன்னா ஆத்மார்த்தமான அன்போட அம்மாவுக்கு வந்து ஒரு மலர் எடுத்து கொடுத்தாலும் அதற்கான வந்து இது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒரு இதாகவே இருக்கும். ஸோ நான் கொடுக்கும் போதுனாலும் சரி, நான் வந்து கொடுக்காமல் இருக்கும் போதுனாலும் சரி, எதையுமே திங்க் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் நான். ஸோ இப்போ உள்ள இந்த காலகட்டம் வரும்போது நான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதுக்குமே வந்து நான் வந்து கொடுக்கல. ஆனால் நான் வந்து உள்ளன்போட அது கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் அம்மாவை கும்பிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆக போகுது. அதுக்கு மேலேயும் வந்து நான் வந்து அதாவது இங்கே வர்றதுக்கு முன்னக்கூட்டியே நான் வந்து அம்மாவை வந்து வழிபட்டுட்டு தான் இருந்தேன் நான் வீட்டில் இருந்து. ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 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 இதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஷாட நவராத்திரியும் எனக்கு வந்து கும்பாபிஷேகமும் நான் ஆக்சுவலாக எப்போதுமே நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். கும்பாபிஷேகத்தோட ஏதோ ஒரு விஷயம் வந்து அம்மா வந்து காட்டுவா நிச்சயமாக. ஏன்னா ஒவ்வொரு டைம் நான் வந்து பள்ளிகொண்டான் போகும்போது அந்த அம்மா வந்து அற்புதங்கள் வந்து காட்டுவா. நான் அவட்ட கேட்டது அருள் தான் நான் வந்து கேட்பேன். ஏன்னா எங்கள் குருஜி எப்போனாலும் என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மாவோட அருள் வந்துட்டால் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இறை அருளை வந்து பெறணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா கருணை, பிறருக்காண்டியே வந்து செய்கிறது. ஸோ பேசிக்கலாக வந்து கருணையோடு இருக்கணும். அடுத்தவங்களுக்காண்டி வந்து நிறையா பிரார்த்தனைகள் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ இது வாங்கி கொடுத்தா தான் அம்மா வந்து உங்களை பார்ப்பா அப்படின்னா வந்து கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன் நான். இப்போ நான் இப்படி இருக்கும்போது தான் கும்பாபிஷேகம் நிகழ்வு வந்து அவர் கரெக்டாக வந்து ஆஷாட நவராத்திரியில் வந்து வச்சுட்டாரு. அதுக்கு முன்னக்கூட்டி தான் எனக்கு வந்து பலவிதமான இது வந்து எனக்கு வரும்போது தான் நான் வந்து என்ன நினச்சேன், சரி ஆஷாட நவராத்திரி கும்பிட்டுட்டு 5ஆம் தேதி வந்து ஜலவராகிக்கு வந்து கும்பாபிஷேகம் சொல்லியிருந்தாங்க. 6ஆம் தேதி தான் வந்து ஆதிவராய்க்கு சொல்லியிருந்தாங்க. 7ஆம் தேதி வந்து முடிக்கிறதாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா 5th வரைக்கும் காலையிலே வந்து கலசத்தை எடுத்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் போயிட்டு 6, 7, 5, 6 அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான், ஒரு மைண்ட் இருந்துச்சு. ஆனால் நான் என்ன நினச்சிட்டேன், என்ன ஒரு திங்கிங் என்னென்னா, இந்த ஆஷாட நவராத்திரிக்கு நான் வந்து எப்போதுமே என்னென்னா ஆசையாக என்னால் முடிஞ்சதை ஏதாவது அலங்காரம் வந்து பண்ணுவேன். எல்லாம் பண்ணி எல்லாமே வந்து பூனாலும் சரி, எதுனாலும் சரி, பிரசாதம் எதுனாலும் வந்து நான் இது மெனக்கிட்டு வந்து நான் வந்து செய்வேன். அதாவது நம்மளுக்கு ஒரு ஆசை, இதெல்லாம் வந்து ஆசை, சரிங்களா? நம்மளுடைய ஆசைகள் தான். நீங்கள் வந்து ஆசையாக ஒரு பூவோ ஒரு அகல் விளக்கோ ஏற்றுனாலும் வருவா அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்போ சாட்சிக்கு நான் சொல்கிறேன். அப்போ இந்த ஆஷாட நவராத்திரி நான் வந்து ஒரு இதை நினச்சிருந்தேன். என்ன நினச்சிருந்தேன்னா, எதுவுமே அம்மாவுக்கு அலங்காரமே பண்ண மாட்டேன். ஒன்லி வந்து பொட்டு மட்டும் வச்சுட்டு வேணா குங்கும அர்ச்சனை வந்து பண்ணலாம். வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். கலசம் வைப்பேன். கலசம் வச்சுட்டு அம்மா இருக்கிறா, அம்மா கீழே இருக்கும்போது நான் அம்மாவுக்கு எந்த வித அலங்காரமும் பண்ண மாட்டேன். சும்மா ஒரு அவள்னாலும் வைப்பேன், இல்லைனா ஒரு தண்ணினாலும் நான் வந்து வைப்பேன். அவ்வளோதான். நான் பிரசாதம்னா எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப இதுக்காண்டி வந்து நான் வந்து நான் வந்து ரொம்ப லெவல் வந்து கஷ்டப்பே பட மாட்டேன். செலவும் நான் வந்து பண்ண மாட்டேன். ஒரே ஒரு அகல் விளக்கில் ஒரு தீபம் ஏற்றிருந்தேன். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு எந்த வித அலங்காரமும் பண்ணலை. ஒன்லி பொட்டு மட்டும்தான் வச்சுருந்தேன். குங்கும அர்ச்சனை வந்து பண்ணினேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே வந்து நான் பண்ணலை. அப்போ நான் அம்மாட்ட ஒன்றே தான் நான் வந்து வேண்டினேன். அதாவது நீ ஏழைகளின் தாய் அப்படின்னு சொன்னால், உன் அருள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கும்பாபிஷேக நிகழ்வுக்கு நான் போகிறனோ போகலையோ வந்து எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னக்கூட்டி இதற்கான விடையை வந்து நீ எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வச்சேன். ஏன்னா வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் இதை வந்து கடனை வாங்கியாவது வீட்டில் வாங்கி ஏதாவது பண்ணி நம்ம வந்து பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கிடையாது. அம்மா வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். எல்லாருக்கும் அருள் பண்ணுவாள். நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பூ எடுத்து வச்சாலுமே வந்து உங்களுக்கு வந்து அருள் பண்ணுவா அப்படிங்கிறதான் 100க்கு 100 உண்மை, சரிங்களா? ஸோ நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். 5ஆம் தேதி காலையில் வந்து எனக்கு திடீர்னாப்பில் ஒரு இதை பற்றி எழுதணும்னு சொல்லிட்டு வருது. நான் வந்து அதுக்கு எழுதுகிறேன். நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனம் வந்து ஒரு குழப்பமாக இருந்தது. உடனே டக்குன்னு மங்கையர்கரசி அம்மா வந்து ஒரு வீடியோ, அதாவது
முருகரை பற்றி வீடியோ, திருச்செந்தூர் முருகர் கும்பாபிஷேகத்தை பற்றி வீடியோ போட்டிருந்தார். இதில் தான் ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து கும்பாபிஷேகம் வந்து திருச்செந்தூரில் வந்து 6-7 அப்படின்னு நினச்சிருந்தேன். அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது எங்கள் குருஜி வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது, அப்போ வந்து எனக்கு நான் என்ன நினைவு வச்சுருந்தேன்னா, இங்கே வந்து எங்கள் சிதம்பர சுவாமியில் அப்பாவுடைய கும்பாபிஷேகம் வந்து 2, அதே கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு வந்து திருவனந்தபுரத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு அதுக்கப்புறம் வந்து எங்கள் குருஜி இங்கே டேட் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி திருச்செந்தூர் வந்து ரொம்ப லெவல் வந்து முருகர் வந்து சிறு வயசுலேருந்தே முருகர் தான் நம்மளுக்கு. உடனே அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூஸ் பார்க்கும்போது 6-7 அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பயந்துச்சு. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கூட சொல்கிறேன், எம்மா திருச்செந்தூரில் வைக்கிற அன்றைக்கி தான் குருஜியும் இங்கே வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் 7-7 வந்து அங்கே மாற்றிருக்காங்க. எனக்கு அதை நான் பார்க்கவே இல்லை. நான் வந்து அப்போ 5க்கு வந்து நான் வந்து போகலாம், கும்பம் வந்து காலையில் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் போது மங்கையர்க்கரசி அம்மா வந்து வீடியோ வருது. நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணலாம், அதாவது போக முடியாதவங்கள் வீட்டில் இருந்தே பிரார்த்தனை பண்ணலாம். 7/7 தான் வந்து திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் டேட்டுன்னு சொல்கிறது. எனக்கு அந்த அம்மா வந்து எனக்கு சொல்கிறது ஒரு அழுத்தின மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த 7/7 அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து என்னன்னு தெரியல, போன வருஷத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப லெவல் வந்து ஃப்ரீக்வன்சி அந்த அம்மாட்டேருந்து எனக்கு அது தெரியல, எனக்கு எப்படின்னே தெரியல, முருகரோட அருளா என்னன்னு தெரியல. ஸோ முருகர், மீனாட்சி இவங்களுக்கெலாம் எனக்கும் ரொம்ப கனெக்ட் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. ஸோ அவங்க வந்து அது அந்த அந்த வீடியோ டக்குன்னு வரையும் எனக்கு வந்து டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது. நம்ம இன்றைக்கி போகணுன்னு நினச்சோம், ஆனால் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தே பிரார்த்தனை பண்ணுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து 6-7ன்னு நினச்சிருந்தோம், இப்போ 7-7ன்னு வருது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆனோன்னே, கும்பமும் அன்றைக்கி நான் வந்து என்னால் எடுக்கவே முடியல. காலையில் வச்சது நான் வந்து எடுக்கவே இல்லை, நைட்டு தான் வந்து கும்பம் எடுக்கிறேன் நான். என்னடா இது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போக முடியாது போல் அப்படின்னு. அப்புறம் 6 போனோம் அப்படின்னா விடிய காலையில் வச்சுருவாங்க. நம்ம காலையிலே போய் என்ன பண்ணுறது, கூட்டமாகவும் வேறு இருக்கும். சரி ஓகே, நம்மளுக்கு பிராப்தம் இல்லை போல், நம்ம வந்து எல்லாம் வந்து சாந்தி பூஜை வந்து ஒன்று நைட்டே வச்சு குருஜி முடிச்சிருவார், இல்லை விடிய காலையில் வச்சு எல்லாத்தையும் வந்து, ஏன்னா எல்லாருமே வந்து 5 நாள் 6 நாள் ரொம்ப நாள் வந்து அங்கே தங்கி இருந்து அதில் இருக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கலசம் வச்சு யாகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டினியூஸாக. ஸோ அனுப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு காலையில் 7ஆம் தேதி காலையில் நான் எந்திக்கியும் இவங்க இந்த அம்மா சொல்கிறதும் எனக்கு அப்போ 7ஆம் தேதி போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தோடனே நான் வந்து 7ஆம் தேதி லேட்டாக தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன். கிளம்புனா என்னன்னா நான் மதியம் போய் சேர்கிறதுக்குள்ளே அங்கே எல்லாத்தையும் முடித்து குருஜி அனுப்பிச்சிடுவார். பரவாயில்ல, நம்மளுக்கு எதுனாலும் நம்ம ஏற்றுக்கணும், சரணாகதி ஸ்டேஜில் இருக்கணும், ஸோ எதுனாலும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நினச்சி வந்து நான் வந்து போகிறேன். வேறு எதுவுமே அம்மாவுக்கு வாங்கிட்டு போகல, ஒன்லி பூ மட்டும்தான் நான் வந்து வாங்கிட்டு போனேன். அதுவும் வந்து செவ்வரளி பூ வாங்கிட்டு போனேன். நான் கெட்டிக்கிட்டே போகிறேன், இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் கெட்டிகிட்டே போகிறேன். அதனால் நான் வந்து செல்லை பார்க்கல. ஆக்சுவலாக முந்த நாள் வந்து அவங்க வந்து வீடியோ வந்து எப்படின்னா கும்பாபிஷேகம் முடிச்ச பிறகு வீடியோ போடவே இல்லை, நைட்டு மட்டும் ஏதோ யாகனா வந்து சரியாக பார்க்கல அது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, கண்டிப்பாக ஒரு மார்னிங் ஒன்று நைட்டே எல்லாத்தையும் வந்து முடிச்சு அனுப்பிச்சிருப்பாரு, இல்லை அடுத்த நாள் காலையில் வச்சு முடித்து அனுப்பிச்சிடுவார் எல்லாத்தையும், மதியத்துக்குள்ளே எப்படியுமே எல்லாமே முடிஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து போகிறேன். நான் வந்து பாதி வழி போகும்போது பூ கட்டிக்கிட்டே போகிறேன். பாதி வழி போகும்போது தான் நான் வந்து பார்க்கேன், பின்னாடி வந்து ஏதோ ஒன்று வந்து ஒரு பூஜையெல்லாம் பண்ணுறாரு. ஐயோ, இப்போ தான் பூஜை பண்ணுறாங்க போல. சரி, நம்ம போகிறதுக்குள்ளே எல்லாமே வந்து முடிஞ்சிரும், ஏன்னா அவங்க முந்தின 6 நாள் இருக்கான முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், சரின்னு சொல்லிட்டு போகிறேன். கரெக்டாக வந்து நான் வந்து உள்ளே என்ட்ரு பண்ணிவிட்டு நான் வந்து கீழே இறங்குறேன். அதாவது யாரோ ஒரு விஐபி வர்றாங்கன்னா, நிறைய அங்கே உள்ள விஐபிஸ் வந்து வெயிட்டிங்கில் இருப்பாங்களே, அந்த மாதிரி யாரையோ எதிர்பார்த்துட்டு நிற்கிறாங்க. நான் கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகிறேன். எனக்கு ஷாக்காக இருந்தது, என்ன இன்றைக்கி யாரையோ வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஷாக்லேயே தான் நான் வந்து போனேன். என்ன எல்லாரும் கிளம்பலையா, ஒன்றுமே முடிச்சிருக்க மாட்டாங்களா, இன்னும் மதியம் வரைக்கும் இவங்க வந்து, நான் கிட்டத்தட்ட ஒரு 12:30 போல் தான் உள்ளே போகிறேன் நான், முடிச்சிடலையா ஒன்றுமே, காலையிலே முடிச்சு அனுப்பிச்சிருப்பார்ல குருஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்துக்கிட்டே உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே நாகத்தை கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் அப்படி இது பண்ணிவிட்டு ஜலவாராகியும் கும்பிட்டுட்டு நான் வந்து உள்ளே என்ட்ரு பண்ணுறேன். கரெக்டாக அம்மா ஆதிவாராகிக்கு முன்னாடி வந்து அம்மாவுடைய பாதத்தை வந்து தலையில் வச்சுட்டு ஒரு மாடும் ஒரு கண்ணுக்குட்டி நிற்கிது. அப்புறம் எல்லாருமே கும்பம் வச்சுட்டு நிற்கிறாங்க.
எனக்கு உள்ளே போவையுமே ஏற்கனவே உள்ளே போவையுமே ஏதோ ஒரு விஐபி வரவே இருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு தாட் எழுந்துகிட்டே வந்துச்சு. நான் வந்து சடனாக வந்து உள்ளே போகணுன்னு பார்க்க எனக்கு ஏற்கனவே பாதம்னா போதும் ரொம்ப. அப்போ மாடு கன்றுக்குட்டி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நான் அந்த பள்ளிகொண்டானுடைய ஸ்டார்டிங் நானும் அன்றைக்கி வந்து நானும் என் சின்ன பொண்ணு போகிறோம். பூமி பூஜை நான் வந்து கால் வைக்கும்போது நானும் என் சின்ன பொண்ணும் இறங்கி அங்கே போகிறோம். கரெக்டாக வந்து இதே மாதிரி தான் மாடும் கன்றுக்குட்டியும் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. நாங்கள் எல்லாருமே நான் மாடு கன்றுக்குட்டி நானே என் சின்ன பொண்ணு சேர்ந்து தான் வந்து உள்ளே போனோம். அப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி கும்பாபிஷேகத்தோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போதும் இதே மாடும் ஒரு கன்றுக்குட்டியோடு நிற்கிது. என்ன இன்றைக்கி மாடு கன்றுக்குட்டி வச்சு பூஜை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சேன். எல்லோரும் கும்பம்னா அங்கே நான் கரெக்டாக போவேன். ஒருத்தர் வந்து பூவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் உள்ள பூவை வாங்குறாரு. நான் கொடுத்துட்டு சரி அம்மாவை எப்படினாலும் அம்மாவை பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஆதிவரை கும்பிட்டுட்டு பின்னாடி திரிசக்தி எல்லாத்தையும் சுற்றி கும்பிட்டுட்டு கரெக்டாக நான் வந்து நிற்கிறேன். அப்போ வந்து என்னுடைய ஆக்சுவலாக ஒரு பழைய நண்பர், அதான் சொல்கிறேன்ல, உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த டைமில் வந்து அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. எனக்கெல்லாம் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 days என்னால் வந்து இந்த இதுலேருந்து நான் வந்து மீளவே முடியல. அம்மாவுடைய அற்புதத்தை நினச்சி உள்ளே போகிறேன். அவர் வந்து வாங்க வாங்கன்னு குருஜிங்க நிற்கிறார். எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வேறு இருக்குது. அவர் வந்து கும்பத்தை எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு நிற்கிறாரு. ஐயோ நம்ம 4 நாள் 5 நாள் வரலை, எல்லோரும் 5 நாள் இருந்திருக்காங்களே, நம்ம வரலையே, குருஜி என்ன சொல்வாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்குள்ளே இவர் போய் அங்கே வந்திருக்காங்கன்னா குருஜி என்னை பார்த்து குருஜிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. குருஜிக்கு சந்தோஷம், கும்பத்தெடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரும் கும்பத்தெடுக்கணும். நான் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறேன். நான் கலசம் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அப்படி ஷாக்காக நான் வந்து நிற்கிறேன். அதுக்குள்ளே என் தம்பி ஒரு பையன் இருக்கிறாங்க. அவன் வந்து டக்குன்னு ஒரு கலசத்தை எடுத்து கொண்டாப்பா தம்பி அப்படிங்கிறேன். வாங்கிக்கிட்டேன். நான் உடனே வாங்கினோன்னே எனக்கு அப்படியே அவங்க வந்து ஆக்சுவலாக முந்த நாள் நடந்தது எப்படின்னா விஐபிஐ வச்சு வந்து மற்றவங்க தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு தான் வந்து அங்கே யாகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுற டேட் வந்து 7/7 வச்சுருக்கிறாரு குருஜி. எண்டில் வச்சுருக்கிறாரு. இது எனக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக சாந்தி பூஜை முடிச்சுடுவாங்க அப்படின்னு எல்லா சேவாத்திரியோட கிட்டத்தட்ட 5 to 6 years 7 years 7 நாட்கள் வந்து அங்கேயே இருந்து அவங்க வந்து விரதம் இருந்து அவங்க வந்து இதில் எடுத்துடுவாங்க. அதே ஒரு கலசம் வந்து என் கையில் கிடைக்கிது. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. நான் அப்படியே எனக்கு எப்படியோ இருக்குது, எனக்கு எப்படி இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் வந்து சுற்றி போயிட்டு அம்மா இவங்க வந்து தலையில் வந்து அம்மாவுடைய பாதமும் வச்சுருக்குறாங்க. எனக்கு பாதம் இந்த மாடு கன்றுக்குட்டியை பார்த்தோன்னே எனக்கு கிளாஸ் ஆகிடுச்சு. என்னடா அம்மா எப்படி கொண்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நாங்கள் சுற்றி போய் உட்காந்துருக்குறோம். என்கிட்ட வந்து ஒரு லேடி உட்காந்துருக்குறாங்க. உட்கார சொல்கிறாங்க. எல்லோரும் போய் மேலே போய் அபிஷேகம் மேலே போய் கலசத்துக்கு ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உட்கார்ந்தோடனே டக்குன்னு அங்கேருந்து ஒருத்தர் போகிறாரு. இவங்க உடனே கேட்குறாங்க, இவங்களை இவர் தான் வந்து தங்க கோயிலோடைய இது எப்படி சொன்னார். நம்மளுக்கு தான் யாரையுமே தெரியும், நம்ம அதெல்லாம் பார்க்குறதே இல்லையே. உடனே இல்லை அப்படியா தெரியாதுன்னு சொன்னால் அப்படியே என்னைய ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இது கூட தெரியாமல் இருக்குது. இவர் தெரியாதா உங்களுக்கு, எங்கே இவர் தங்க கோயிலில் இருக்கிறவர் அப்படின்னு. இல்லைங்க தெரியாது அப்படின்னு சொன்னேன். அவனே அதை அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓ இது வேறு. அப்போ தான் அவங்க நினைக்கிறாங்க வேறு ஊர் போல் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொன்னாங்க. சென்னை அப்படின்னு. அப்போ எப்படி இவரை தெரியும், இங்கே வந்தது இல்லையா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு மேலே ரொம்ப சொல்லக்கூடாது. இல்லை எனக்கு சென்னை குருஜி வராரு அதனால நான் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நிறுத்திக்கிட்டேன். நான் ஆக்சுவலாக அன்றைக்கி அவர் வந்திருக்கிறாரு கும்பத்துக்கு அபிஷேகம் கும்பத்துக்கு மேலே போய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அப்போ போயிட்டு உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு மேலே போய் ஊற்றிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து மேலே போய் கலசத்துக்கு போய் ஊற்ற போகிறதுக்கு நிற்கிறோம். ஆக்சுவலாக அம்மா பிரதிஷ்டை அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு தங்கைன்னு சொல்லலாம், என் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அப்படி 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்க கரெக்டாக நான் வந்து போகிறோம், இப்படி போகிறோம். மேலே போய் நிற்கும் போது பார்க்கோம் நாங்கள் 3 பேரும் வந்து கரெக்டாக நிற்கிறோம். எனக்கே வந்து ஆச்சரியமாக போச்சு எப்படி சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இத்தனைக்கும் என்ன அப்படின்னா பேச்சுவார்த்தை கிடையாது. அதுதான் சொல்கிறேன், ஆத்மார்த்தமான அன்பு அப்படிங்கிறதுக்கு வந்து
ரொம்ப லெவல் பவர்ஃபுல் இருக்குது. ஒரு உண்மையான ஒரு தூய அன்போட ஒருத்தங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேண்டினீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நடக்கும். அதேமாரி அவங்க உங்ககிட்ட தூய அன்போடு இருக்கிறாங்கன்னா அவங்க பேசினாலும் சரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க அவர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் என்கிட்ட சொன்னவர் வந்து 2 வருஷமாக வந்து எனக்கு அவருக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஆனால் அவர் வந்து ரொம்ப லெவல் வந்து சேவை செய்வார். இங்கே வந்து அவர் வந்து ஒரு பிரச்சனையில் வந்து போயிட்டார். எனக்கு அது அப்போ வந்து நான் அம்மாட்ட என்னம்மா நீ வந்து பாவம்ல ஏன் வந்து நல்லா தானே சேவை பண்ணிக்கிட்டு இருந்தார், ஏன் வந்து அவருக்கு இவ்வளோ துன்பம் கொடுத்துட்டேன்னு நான் வந்து வேண்டியிருக்கேன். நான் ஆக்சுவலாக அவர் திருப்பி கரெக்டாக இதுக்கு என்ட்ரி கொடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அப்போ நான் வந்து அவர் வந்தோடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் குழந்தைக்கும் வந்து மேரேஜ் ஆகிட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப நம்மளோட பிரார்த்தனை வந்து ஓகே சக்ஸஸ் ஆகிருக்கு, அவங்க குழந்தைகளுக்குனா வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல நியூஸை தானே நல்ல நியூஸ் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லெவலில் வந்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப இதாக இருந்துட்டு எனக்கு வந்து நான் குருஜி எப்படியோ நினைப்பாருன்னு பார்த்தேன். கடைசியில் குருஜி வந்து சாப்பிட போனோம். அங்கேயும் வந்து அவர் வந்து தண்ணி வைக்க வந்தார். அப்படி போய் உள்ளே போய் அப்புறம் பேச போகும்போது அப்போ குருஜி சொன்னார், ஆக்சுவலாக நீ வந்து இல்லைம்மா நீ வந்து என்ன குருஜி எப்படி இல்லாமல் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்குறேன். அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னவா, அதாவது மாதா பிதா குரு தெய்வம் நீ வந்து நாளையுமே வந்து நீ வந்து அட்டெயின் பண்ணிட்டோமா, அதாவது ஒரு குரு வாயிலிருந்து இவ்வளோ பெரிய வார்த்தை வந்து எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறது நான் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணலை. ஆஷாட நவராத்திரிக்கும் என் அம்மாவுக்கு ஒன்லி குங்கும அர்ச்சனை மட்டும்தான் நான் வந்து பண்ணினேன். ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும்தான் நான் வந்து ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணேன். ஸோ அப்போ வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சொல்லலாம். எனக்கே வந்து ஆத்மார்த்தமாக வந்து நம்மளுக்கு அப்போ புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ அவர் தான் சொன்னார், நீ வந்து வாராகி பக்தை சேவாத்திரினா கூட சொல்ல முடியாதுமா உன்னைய, நீ அதையும் தாண்டி வாராகியோட ஒரு தீவிரவாதினே நீ வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு அம்மா மேலே அளவுக்கு அதிகமாக நீ வந்து பக்தி வச்சிருக்கிற நீனு, அதனால தான் அம்மா வந்து உனக்கு வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து கொடுக்குறா. அப்போ நான் சொன்னேன், நான் எதுவுமே பண்ணலை குருஜி, எனக்கு வந்து நான் உண்மையாலுமே நான் வந்து உங்களை கூட நான் வந்து நான் மற்ற எல்லாத்தோடையும் மாதிரி நான் வந்து ரொம்ப லெவல் வந்து நான் அப்படின்னா பண்ணினது கிடையாது அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா அது வந்து அம்மா இதுதான் அம்மா வாராகி அம்மா அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே போய் இந்த புடவை, அதனால தான் இந்த புடவையை கட்டிட்டு வந்து உட்காந்து பேசணும். இந்த புடவை குங்குமம் மஞ்சள் எல்லாம் கொடுத்து வந்து போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வச்சார். ஸோ எனக்கு அந்த எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ஆக்சுவலாக வந்து ஒரு கமெண்ட் பார்த்தேன் மகாவிஷ்ணுவோடைய இதில் வந்து குருஜியோட இதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவர் ஒரு காரில் விட்டு இறங்கினோன்னே ஒருத்தன் வந்து கேட்குறாங்க, அதாவது வேலைக்கும் போகலை எதுவுமே பண்ணலை சும்மா இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளோ சொகுசு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கமெண்ட் எழுதியிருந்தார். அது கீழே வந்து ஒருத்தவங்க வந்து பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் என்னன்னு தெரில. ஆக்சுவலாக அப்படின்னா இறை அருள் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து விஐபி என்ன விஐபியாகவே வந்து உங்களை வந்து இறை வந்து மாற்றும். நீங்கள் வந்து அதுக்கு வந்து பணம் கொடுக்கணுமோ இது எங்கேயாவது உங்களுக்கு யாராவது எப்படின்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து அதிசயங்கள் கொடுக்கும். அதுதான் வந்து ஏன் அப்படின்னா அம்மாவோட அருள் வேணும். அந்த அருளை நீங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு கோடி கோடியாக போய் கொட்டி கொடுக்கணும் அப்படின்னா கிடையாது. இந்த இது வாங்கி வச்சு இப்படி தான் அவளை வந்து படோகரமாக வந்து பண்ணணும், இது இருந்தால் தான் வந்து அம்மா வருவா அப்படின்னா கிடையாது. ஒரு அகல் விளக்கு உங்களால் வாங்கி வைக்க முடியாதா, ஒரு சின்ன பிரசாதம் உங்களால் போட முடியாதா, ஒரு பூ கொஞ்சோண்டு போட முடியாமல் யாராவது இருப்பாங்களா, அவ்வளோதான். அதை போட்டு உள்ளன்போட ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து பிரார்த்தனை வாராகிட்ட பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் ஒன்றுன்னு சொல்லணும், கர்ம பதிவுகளை அழித்து விட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பா. எடுத்த உடனே வந்து எல்லாத்துக்கும் வந்து அப்படியே வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையும் சொல்லணும். ஸோ நம்மளோட கர்ம பதிவுகளை பொறுத்து கொடுப்போம். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் மனோ தைரியத்தோட நம்மை வீழ்ச்சியடைய வைக்காமல் நம்மளை முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறதோடைய பவர் யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாராகி தான் கொடுப்பா.
ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் காடுன்னு சொல்லலாம். ஸோ உங்கள் கர்ம வினைகளாக இருக்கட்டும், எத்தனை வருஷம் எத்தனை போன பிறகு என்னலாம் இருக்கட்டும், ஆனால் வந்து ஷார்ட் பீரியட். ஏன்னா லைட் இவ வந்து அவ்வளோ ஒரு ஒளி டக்குன்னு வந்து அதனால தான் இந்த கலிக்காலம் வந்து டைம் கிடையாது. ஸோ அம்மா அதனால தான் அம்மா இந்த 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 காலத்தில் வந்து இந்த நேரத்தில் சொல்லலாம் வந்து இது பண்ணியிருக்கா. ஸோ அவளுடைய அருளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டாலே உங்களுக்கு தேவையானதை அனைத்தையும் அவளே செய்வாள். அப்புறம் சரணாகதி ஸ்டேஜ்லேயும் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வேணுமோ அதை கொடுப்பா. இப்போ நீங்கள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மாதிரி ரொம்ப லெவல் ஃபீலிங்ஸில் கொண்டு போய் அதிலேயே அழுது துவண்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வைக்க மாட்டா. டக்குன்னு அதுலேருந்து மீண்டுறதுக்கு வழி காட்டிடுவா. இதுதான் இவளோட ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லலாம். ஸோ மன நிறைவு வந்துடும். நீங்கள் வந்து ஆசைகள் வந்து ரொம்ப லெவல் நம்மளுக்கு போகவே போகாது. மன நிறைவு வந்துடும், மன நிம்மதி வந்து கொடுப்பா. அவள் பேரானந்த நிலை, அதாவது இருக்குதோ இல்லையோ பேரானந்த நிலை கொடுப்பா. இதை விட வந்து ஒரு மனிதனுக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த அது வந்து அனுபவித்து பார்த்தா தான் வந்து தெரியும். இதுக்கு அதனால் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லெவல் வந்து பணக்காரனாக இருந்தால்தான் இந்த மாதிரி தெய்வங்களை வந்து எல்லாம் வைத்து தான் வந்து பகோடா தான் வழிபடணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அப்படி நீங்கள் உள்ளன்போடு நீங்கள் இருந்தீங்கன்னா எங்கே இருந்தனாலும் உங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷனை வந்து நிச்சயமாக வந்து அம்மா கொடுப்பான். ஸோ பள்ளிகொண்டான்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூமி தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? நான் கிட்டத்தட்ட அங்கே எல்லாத்தையுமே நான் வந்து அங்கே இன்ச் பை இன்ச்சாக, அதாவது பூமி பூஜையிலேருந்து நான் வந்து போயிட்டு இப்போ கும்பாபிஷேகம் வரைக்கும் நான் வந்து முடிச்சிருக்கேன். இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் அங்கே போய் நின்று எனக்கு வந்து அதிசயம் நிகழாமல் நான் வந்து வந்ததே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். அந்தளவுக்கு அந்த பூமியுடைய, அதாவது பூமி தான் வந்து முக்கியம். அந்த அந்த இப்போ சித்தர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இடம்தான் வந்து முக்கியம். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சித்தர்கள்லாம் மோஸ்ட்லி வந்து உருவ வழிபாட்டெல்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தேவை வந்து எனர்ஜி தான். ஸோ இங்கேயும் வந்து நம்ம வந்து எனர்ஜி தான். பட் ஏன் வந்து நம்ம உருவமாக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம மனிதருக்கு அவ்வளோதான். அதுதான் வந்து நம்மளால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செய்ய முடியும். உச்சக்கட்டம் தான் வந்து போக 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 தான், மேல்நிலைக்கு போக போக தான் நம்ம வந்து உருவம் இல்லாமல் எடுத்த உடனே நம்ம ஹையர் ஸ்டேட்டுக்கு வந்து போக முடியும். ஸோ ஏதோ ஒரு பிடித்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு பூமிக்கு போய் அந்த எனர்ஜி தான் வந்து மெயின். அங்கே உள்ள எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து கிரகிச்சிட்டாலே போதும். உங்களோட கர்ம பதிவுகள் அனைத்தையும் வந்து அதுக்காண்டி உள்ள வல்லமை படைத்தவள் தான் வாராகி. ஸோ வாராகியை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் வந்து அதனால தான் எழுதியும் செய்கிறேன். இன்னும் இந்த மாதிரி வாராகியினுடைய அதாவது உண்மைத்தன்மையை வந்து போகணும். அவள் வந்து உக்கிர தெய்வம் தான். சரிங்களா? உக்கிர தெய்வம் தான். தாய்மை, ரொம்ப தாய்மை உள்ளம் கொண்டவள், போர்படை தளபதி. சரிங்களா? ஆனால் என்ன காரணத்துக்காண்டி இத்தெய்வம் இக்கலிக்காலத்தில் அவதரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் அழித்து அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்குத்தான் இந்த அம்மா வந்து அவதரிச்சிருக்கிறா அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு இது. ஸோ உங்களுக்கு தேவையானதை இனி என்ன கேட்டாலும் வந்து அம்மா தருவா. ஸோ அவளோட அருளை மட்டும் நீங்கள் வந்து கேளுங்க. உங்களுக்கு வந்து மன நிம்மதி, மன நிறைவு எல்லாமே வந்து கிடைக்கும். தேங்க்யூ.